தினத்தந்தி நிறுவனர் தமிழர் தந்தை ஆதித்தனாரின் 111வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை எழும்பூரில் உள்ள ஆதித்தனார் சிலைக்கு தினத்தந்தி இயக்குநர் பாலசுப்ரமணியன் ஆதித்தன், மாலை மலர் இயக்குநர் சிவந்தி ஆதித்தன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். மாலை முரசு நிர்வாக இயக்குநர் இரா கண்ணன் ஆதித்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், திராவிடர் கழக தலைவர் வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், திமுகவைச் சேர்ந்த அப்பாவு, பாமகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே மூர்த்தி, தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர் பார்த்தசாரதி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரதி எழுத்தும் தெய்வம், இந்த எழுதுகோலும் தெய்வம் என்று பாடுவான். அந்த பாடியதற்கு ஏற்ப தமிழக மக்களிடம் செய்திகளை கொண்டு போனவர் நமது மரியாதைக்குரிய ஆதித்தனார் அவர்கள். சட்டசபையிலே திருக்குறளை சொல்லி முதலாக குறளுக்கு பேரவையிலே இவ்வளவு பெருமையினை சேர்த்தவர் மரியாதைக்குரிய ஆதித்தனார் அவர்கள். ஆதித்தனார் அவர்கள் எந்த பணிக்காக தன்னுடைய இறுதி மூச்சடங்குகிற வரையில் உழைத்தார்களோ அதையே அவர்களுடைய ஏடுகள் மட்டுமல்ல இந்த நாடும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். தமிழ் உணர்வுக்கு மிகப்பெரிய அறைகோவல்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் மொழிக்கும் தமிழ் இன உணர்வாளர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தோன்றிய உலகத் தமிழர்களுக்கும் தோன்றிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவரை போன்று தமிழ் இன உணர்வை நாம் பெற்று அதன் மூலமாக ஒரு பெரிய சமுதாய விடுதலை அடைய வேண்டும். அமெரிக்கா தீர்மானத்தை இலங்கை நேற்றைக்கு வழிமொழிந்து கொண்டு வரும் இலங்கை அறிக்கையை தயாரித்திருக்கிறது. அமெரிக்க தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கே தயாரித்த தீர்மானம். தமிழ் இனத்துக்கு இதைவிட ஒரு கேடு வரலாற்றில் இருக்க முடியாது. ஐயா தமிழர் தந்தை ஆதித்தனார் என்று உயிரோடு இருந்தால் இங்கிருந்து படையெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுவார். தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் தமிழீழம் விடுதலை பெற வேண்டும் என்று கனவு கண்டவர். சேது கால்வாய்க்கு தமிழன் கால்வாய் என்று பெயர் சூட்டியவர். ஈழத் தமிழர்களும் இங்குள்ள தமிழர்களும் இணைந்து வாழ வேண்டும், ஒரே அரசாட்சியின் கீழ் வாழ வேண்டும் என அகண்ட தமிழகம் உருவாவதற்கு ஆசைப்பட்டவர். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்று இந்த உலகிற்கு உறக்கச் சொன்னவர். அதன்படியே வாழ்ந்து நின்றவர். பாமரர்களும் படித்து நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளேட்டினை நிறுவி அது வெற்றிகரமாக நடத்தி வென்று காட்டியவர். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு, அக்கட்சியின் தேசிய செயலாளர் திருநாவுக்கரசர், சமத்துவ மக்கள் கட்சி துணைத் தலைவர் எர்ணாவூர் நாராயணன், தொழில் அதிபர் ஜி சந்தோஷம் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.